இப்ப என்னடி பிரச்சனை உனக்கு? ஆனா ஊனா ஒரு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு மூஞ்ச தூக்கிக்கிட்டு வந்து உட்காந்துக்கிற. நீ சாப்பிடலன்னு அந்த ஆளு சாப்பிடாம வீஞ்சிக்கிட்டு போனாரு. நான் என்ன பண்ணேன்? அந்த ஆளுக்கு எவ்வளவு குசும்பு இருக்கணும். அதுவும் மகாராணி சாப்பிட்டா தானே சாப்பிடுவாரு. அதான் உனக்கு தெரியுமில்ல. பின்ன என்னத்துக்கு வீஞ்சிக்கிட்டு கேட்க வந்த? ஏய், உன்னை தானே கேட்கறேன். ஏண்டி திமிர் பிடிச்சவளே, நான் கேட்க காதே கேட்காத மாதிரி நிக்கிறியா? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? என்ன நிம்மதியே இருக்க விடக்கூடாதுனே முடிவு பண்ணி இந்த வீட்டுல இருக்கியா? உன்கிட்ட தானே கேக்குறேன். என்ன வேடிக்கை? அங்க வெட்டி வேடிக்கை பாக்குறத விட்டுட்டு நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லு. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நான் நின்னாலும் தப்பு, உட்கார்ந்தாலும் தப்பு, சிரிச்சாலும் தப்பு, அழுதாலும் தப்புன்னு. இங்க பாரு, நான் ஏன் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கேன். அவ சாப்பிடலனா நீ போய் ஊட்டி விடு. அதை விட்டுப்பட்டு தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நானே என் புருஷன் திங்கலையேன்னு ஆங்காரத்துல உட்காந்துருக்கேன். உனக்கு எப்படி திமிரு இருக்கு? ஏண்டி அவரு சாப்பிடணும்னு கூட நினைக்க மாட்டியா? வீஞ்சுக்கிட்டு சாப்பாட்டுல இருந்து எழும்பி வர. இங்க பாரு, எனக்கு அந்த இடத்துல இருக்க முடியல, நான் எந்திரிச்சு வந்தேன். அது ஒரு குத்தமா? அவர் சாப்பிடலனா போய் ஊட்டி விடுன்னு சொல்லிட்டேன். சும்மா தேவையில்லாம என்கிட்ட பேசாத. சும்மா நல்லவ மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டே இருக்காத. எனக்கு உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது. அன்னைக்கு அந்த பொம்பளை ரோட்ல வச்சு என்கிட்ட அப்படி பேசுறா. நீ நின்று ஓரக்கண்ணால பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கல. அப்ப எவ்வளவு ஒருத்தி என்ன பேசும்போது உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? உன் குணம் மாறவே செய்யாது. ஆனா நான் மட்டும் உனக்கு ஏத்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் நடந்துக்கணும், அப்படித்தானே? என்ன முழிக்கிற? பதில் சொல்ல தெரியலையா? சந்தோஷங்கிறது நீ நினைக்கிற மாதிரி உடனே வராது. சந்தோஷம் அடி மனசுல இருந்து வரணும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். நாமளும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கணும். சும்மா உன் தேவைக்கு ஒரு பேச்சும் தேவையில்லாத நேரம் ஒரு பேச்சும் பேசுற பழக்கம் எனக்கு கிடையாது. முதல்ல உன் குணத்தை மாத்திக்கோ. நான் என்ன பேசுறேன்? நான் என்ன கேட்கிறேன்? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் எல்லாம் தெளிவா தான் சொல்றேன். உனக்கு தமிழ்ல தானே பேசுறேன். அதுவுமா புரியல? புரியாத மாதிரி நடிக்காத. முதல்ல நீ குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு நினை. அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும். புருஷன் சாப்பிடலன்னு மட்டும் வீச்ச வருது, பிள்ளைங்க சாப்பிடலன்னா கவலை வர மாட்டேக்கு. ஏன் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற நான் சாப்பிடலனாலும் உனக்கு கவலை வரல? என்னடி பேசுற? அந்த ஆள் வேலைக்கு போற மனுஷன், அவர் சாப்பிடலங்கும் போது கவலை வராதா? ஏன் நானும் தான் வேலைக்கு போறேன், என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கியா? தின்னா தின்னு திங்காட்டா போனதா வீஞ்சிக்கிட்டு போயிருக்க. இன்னைக்கு என்னால அவர் எந்திரிச்சு போயிட்டாராம். அவரை யாரு போக சொன்னா? இங்க பாரு, தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தப்பு தான். எனக்கு பிடிக்கல, நீதான் என்ன கண்டாலே எரிச்சல் படுறியே. நான் அங்க உட்காந்து சாப்பிடும்போது அவர் அன்பா 2 வார்த்தை பேசிட்டா உனக்கு தான் பொறுக்க மாட்டேக்க. உடனே டொங்கு டொங்குன்னு கொண்டாந்து வைக்கிற. சாப்பாடு பரிமாறுறியா? இல்ல என்னமோ ஹோட்டல்கார மாதிரி காசை வாங்கிட்டு தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறியா? இது வீடு, பாசமா அன்பா கொடுத்தாதான் சாப்பிட முடியும். ஏதோ வேண்டா வெறுப்பா தூக்கி போடுற. அதுவும் என்னமோ எச்சலை வந்து திங்கிற நாய்க்கு எச்சலையில அள்ளி போடுற மாதிரி இட்லியை தூக்கி வீசிட்டு போற. என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ணாலும் நான் சரி சரின்னு அடங்கி போவேன்னு பாக்குறியா? இங்க பாரு, இத்தனை நாளும் போதும் போதும்னு பொறுமையா இருந்துட்டேன். நீ மாறுற மாதிரி இல்ல. நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னால எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? அப்ப வேணும்னு தானே இதெல்லாம் பண்ற. நீ பேசுற பேச்சு அப்படி. இங்க பாரு, முதுகுக்கு பின்னாடி பேசுறவ நான் கிடையாது, நெஞ்சுக்கு நேரா பேசுறவ நானு. நீ பண்ணது தப்பு, அதனால பேசுறேன். ஆனா நீ என் முதுகுக்கு பின்னாடி கூட்டம் சேர்த்து தலையிறது எனக்கு தெரியாது நான் நினைக்கிறேன். அந்த கல்யாணத்தை நிறுத்தினது மட்டும் இல்லாம அந்த பொம்பளை கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அலையிற வெக்கமா இல்ல? நாம 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கோம், அதுவும் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கோம். ஒரே புருஷனுக்கு வாக்கப்பட்டிருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்கணும். அதை விட்டு போட்டு 3வது மனுஷி கூட கூட்டம் சேர்க்கிற. இப்படித்தான் அந்த மல்லிகா கூடயும் இன்னும் 2 பேர் கூடயும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு தனி கொடுத்துறோம் போனேன். கடைசியில என்ன நடந்துச்சு? உன்னால அங்க 1 மாசம் இருக்க முடிஞ்சிச்சா? முடியல. கடைசியில அவ்வளோ அடிக்கிறதுக்கு எங்களை கூட்டிட்டு போனேன். அப்புறம் அவன் அந்த குமாரு, அவனுக்கு கொண்டு நகையை கொடுக்க போனேன். நீ கொஞ்சம் நஞ்சமா பண்ணியிருக்க. அதுல இருந்து மீண்டு வரணும்னு என்னைக்கு அதை நினைச்சிருக்கியா? உனக்கு நிதானமே கிடையாது, எல்லா விஷயத்திலயும் போட்டி. ஏன் மேல உனக்கு பொறாம, அதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிற. ஆமா, பொறாமதான். யாரும் இல்லைன்னு சொன்னா? ஏன் புருஷனை ஆட்டைய போட்டனா பொறாம வராது? உனக்கு வெக்கமா இல்ல இதை சொல்றதுக்கு? உனக்கு வெக்கமா இல்ல? நான் பண்ணது ஒரே ஒரு தப்பு தான். அதுவும் என் புருஷனுக்கு உன்னை கட்டி வச்சேன் பாரு, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்புன்னு இன்னைய வரைக்கும் நான் மன உளைச்சல்ல இருக்கேன். ஏன்னா நான் சாக போறேனேன்னு நல்ல மனசோட தான் கட்டி வச்சேன். என்னமோ தெய்வாதனமாவோ இல்ல எனக்கே ஏற்பட்ட இழப்புலையோ நான் உயிர் பிழைச்சி வந்துட்டேன். நான் உயிர் பிழைச்சி வந்ததுனால
உனக்கு எத்தனை ஆத்திரம், எத்தனை வெறுப்பு. ஏண்டா இவ வந்தாங்கிற கணக்குல தானே இன்னைய வரைக்கும் என்ன பாக்குற? என் குற்ற உணர்ச்சி அது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். அந்த இடத்துல நான் செத்துருந்தா கூட நீ நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பியோன்னு எனக்கு அடிக்கடி தோணும். ஆனா நீ இத்தனை நாளும் என்ன உசுரோட தான் சாகடிக்கிற. அதை என்னைக்காவது நீ நினைச்சு பார்த்திருக்கியா? நீ நினைச்சு பார்த்து மாறி இருக்கியா? இல்லையே. பிள்ளைங்களை கூட சந்தோஷமா வச்சுக்க முடியல. எவ்வளவு கொடுமைப்படுத்துற தெரியுமா? என்ன கொடுமைப்படுத்துன? இல்ல என்ன சித்திரவதை பண்ணிட்டேன் நீ? கொடுமைப்படுத்துன நம்மள கொடுமை. நீ படுத்துறது அடி கொடுமை. ஏன் அனிதா, அடிச்சாலோ மத்தவங்களை துன்புறுத்தினாலோ தான் கொடுமையா? மனசளவுல காயப்படும்படி தினம் தினம் பேசுறியே. என்னமோ எவனுக்கோ சாப்பாடை தூக்கி வீசுற மாதிரி வீசுறியே. வீட்டுக்குள்ள தானே இருக்கிற. எல்லாத்தையும் அவருக்காக பொறுத்து தானே போறேன். என்னால முடியாதப்பதான் நான் எந்திரிச்சு வந்துடுறேன். சரி போனா போறேன்னு விட்டுற வேண்டியதானே. இங்க வந்தும் என்ன நிக்க விடுறியா? ஏன் இப்படி கத்துற? இங்க பாரு, எனக்கு கம்பெனில 1008 பிரச்சனை, வீட்டுல 1008 பிரச்சனை, பத்தாதுக்கு நீயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிற. நான் எங்கதான் நிம்மதியா இருக்கிறது? காலம் பூரா ஓடிக்கிட்டே இருக்கணுமா? சொல்லு. ஒரு நாள் அது நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைச்சிருப்பியா? ஏ மகாராணிய அப்படி ஊர்வலமா வேலைக்கு போறிய பேக்க மாட்டிக்கிட்டு அங்க நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு தானே இருக்க. அந்த மாமி கூட கூத்தடிச்சுட்டு தானே இங்க வந்து என்ன படுத்துற? நான் தான் காலம் பூரா வீட்டுக்குள்ள கிடந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? வேலைக்கு போறதுன்னா உனக்கு அவ்வளவு இழிவா இருக்கோ? ஒரு நாள் நீ போய் பாரு, அப்புறம் தெரியும். என்ன தெரியும்? இல்ல என்ன தெரியும்? இங்க இருந்து பேக்க மாட்டிக்கிட்டு அழுங்காம குளுங்காம போயிட்டு சேலை கசங்காம அப்படியே உட்காந்து சேர்ல வட்டம் அடிச்சு சுத்திட்டு 4 பேர்ட்ட கதையை பேசிட்டு டீயை குடிச்சிட்டு பக்கோடாவை தின்னுட்டு அப்புறம் மத்தியானம் நல்லா தின்னுட்டு கொரன்னு ஒரு 1/2 மணி நேரம் உறங்கிட்டு அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திட்டு சாயங்காலம் பையன் மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்ற. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஓ சூப்பரா சொல்ற. உன்னாலதான் இப்படி எல்லாம் பேச முடியும். வேலைக்கு போறவங்கிட்ட கேளு. பஸ்லயும் அதுலயும் இதுலயும் நெருக்கடியிலையும் அடுத்தவன் கை மேல கைய வச்சும் நசுக்கியும் கிசுக்கியும் அவன்கிட்ட சேலையில இழுத்துடக்கூடாது இவன் இழுத்துடக்கூடாதுன்னு அப்படி இப்படின்னு ஒதுங்கி நின்று அப்படியே போய் வேலைக்கு போய் உட்காந்தா அங்க மேனேஜர் பார்த்து ஈன்னு இழிப்பான். அவனை முறைக்கவும் முடியாம அடிக்கவும் முடியாம மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு பக்கத்துல உட்காந்து வேலையை பார்த்தா பக்கத்துல இருக்கிறவன் சேரை போட்டு இப்படியே நம்மளையே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏண்டா நம்மள பாக்குறானே, இப்படி திங்கிற மாதிரி பாக்குறானேன்னு எரிச்சல்லையும் கோவத்திலையும் கீழே குனிஞ்சுக்கிட்டு அதை எடுக்கிற மாதிரியும் இதை எடுக்கிற மாதிரியும் அங்க சேலை விளைகிடக்கூடாது இங்க விளைகிடக்கூடாதுன்னு உட்காந்து வேலையை பார்த்தா ஆடிட்டிங்கம்மா அதும்பா இதும்பா ஒவ்வொன்றையும் ஃபைலை கரெக்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணுன்னு தூக்கி வீசுவான். எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்து 4 மணிக்கு எப்படா வீட்டுக்கு கிளம்புவோன்னு பார்க்கல சொட்ட தலையன் பல்ல காட்டிக்கிட்டு இன்னும் ஒரு 1 மணி நேரம் உங்களுக்கு வேலை இருக்கு மேடம், அதை முடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க அப்படிம்மா. ஐயோ இந்த சென பண்ணிக்கிட்ட கடந்து எப்படிடா தப்பிக்க போறோம்னு நினைச்சு உட்காந்து மாமி துணைக்கு உட்காருதுன்னு சொன்னா அவங்களையும் உட்கார விடாம விரட்டி அடிப்பான். வேற வழி இல்லாம வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நகரலான்னு பார்த்தா பின்னாடி வந்து நின்று ஈனி இழிச்சுக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட சிரிக்கவும் முடியாம கோவப்படவும் முடியாம நாசுக்கா சொல்லிட்டு வெளியே வர்றதுக்குள்ளேயும் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. இங்க வீட்டுக்கு வந்தா நிம்மதியா ஒரு கிளாஸ் காப்பியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பசங்க கிட்ட உட்காந்து சிரிக்கலான்னு பார்த்தா நீ வந்து கண்டபடி பேசுவ. அதையும் அனுசரிச்சு உட்கார்ந்தா அவர் வந்து அவர் கவலையே சொல்லுவாரு. ராத்திரி படுக்கும்போது மனுஷனுக்கு நிம்மதி இல்லாத தூக்கம் வரும். அதுல 1008 கனவு வேற. நாளைக்கு என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே அது கட்டணுமே இது கட்டணுமே யோசிச்சு மண்டை காஞ்சு உட்கார்ந்துருக்கேல. இப்படி கண்டபடியெல்லாம் பேசுவ பாரு, அதை வேற நான் தாங்கிக்கணும். ஆனா நீ வீட்டுல என்ன பண்ற சொல்லு பாப்போம். நீ மூச்சு விடாம பேசிட்டா எல்லாம் சரின்னு ஆயிருமா? காலையில எழுந்திரிச்ச உடனே காப்பியை போட்டு வேலையை பார்த்து முத்தவாசை தெளிச்சு கோலம் போட்டு டிஃபன் பண்ணி அப்புறம் துணியை துவைச்சி பசங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அப்புறமா காய்கறி வாங்கட்டா அதை வாங்கட்டா இதை வாங்கட்டான்னு மார்க்கெட் பக்கம் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் காலை நீட்டி சீரியல் பார்ப்பேன். வேற என்ன பண்ணிடுவேன்? அந்த சீரியல் அது உன்னால நிம்மதியா பார்க்க முடியுதுல்ல. ஆனா என்னால என்ன பார்க்க முடியுது? சாயங்காலம் வந்து பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்து துணிமணி எல்லாம் மடிச்சு வச்சுட்டு நைட்டுக்கு டிஃபன் என்ன ரெடி பண்ணலான்னு யோசிச்சு டிஃபன் ரெடி பண்ணி எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டா நீ மட்டும் போய் வீஞ்சிக்கிட்டு உட்காந்துருப்பியே. ஒன்று அப்புறம் தாங்கிறதுக்கு அவர் வந்து ஒன்றை தாங்கி அப்புறம் நீ சாப்பிட்டு அப்புறம் பாத்திரத்தை கழுவி போட்டு எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு நான் வந்து படுக்கிறதுக்கு மணி 9:30 10 ஆகுது. நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? சீரியலை பார்த்து கெக்கப்புக்கன்னு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்ப. அந்த கொஞ்ச நேரம் சிரிப்பாது எனக்கு கிடைக்குதா? கடவுளே வீட்டில் இருக்கவ கொடுத்து வச்சவன் நான் நினைக்கிறேன். ஆனா நீ வேலைக்கு போற நான் கொடுத்து வச்சவன் நினைக்கிறேன். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கிட்டு தான் இருக்கணும். நீ சந்தோஷமா 4 வார்த்தை பேசியிருந்தா
எனக்கு எந்த அலுப்பும் தெரியாது. ஆனா ஒவ்வொரு தடவையும் நீ என்னை குத்தி காமிக்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு போதும், நான் ரொம்ப பேசிட்டேன். ஆனா நீ புரிஞ்சுக்கிற நிலையில இல்ல. உன் எண்ணம் எல்லாமே அவர் மேலதான் இருக்கு. அவரை எங்க நான் ஒரேடியா பறிச்சுக்கிட்டேனோன்னு நீ நினைக்கிற. இப்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எனக்கு பக்கபலமா அவர் என்னைக்கும் நிக்கிறாரு, அவ்வளவுதான். ஆனா எப்பவுமே அவரு ஓம் புருஷன், உனக்கு மட்டும்தான். எனக்கு புருஷங்கிற பேர்ல தான் அவர் இருக்காரு. நான் அவர்கிட்ட சிரிச்சு மட்டும் தான் பேசுறேனே தவிர அவர்கிட்ட நெருங்கி பழகிறதுக்கு கூட பயந்து பயந்து தான் நிக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் என்னைக்கு உனக்கு புருஷன் அவரை விட்டு கொடுத்தனோ அன்னைக்கே நீயும் என் கூட பிறந்தவ மாதிரிதான். உன்னை விட்டுட்டு அவர் கூட நான் எங்கேயும் போகணும்னு நினைச்சது கூட கிடையாது. நீ யோசிச்சு பாரு, நான் எப்பவுமே உன்னை விட்டு கொடுத்தது கிடையாது இதுவரை. ஆனா நீ என்னை எத்தனை இடங்கள்ல விட்டு கொடுத்துருக்க தெரியுமா? எனக்கு அதனாலதான் மனசு காயப்பட்டு உன்கிட்ட பேச முடியாம நிக்கிறேன். நான் வரேன், நீ புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்காட்டா இரு, அதுவும் இஷ்டம். ஆனா எப்பவுமே எனக்கு நீ அனிதா தான், ஏன் கூட பிறக்காத அக்காவோ தங்கச்சோ தான். உன்னை எந்த நிலையிலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் வரேன். திமிரு பிடிச்சவன், நான் கேட்ட கேள்வி என்ன, அவ சொன்ன பதில் என்ன? வட 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 பேசுறாளோ தவிர ஒரு அளவும் புரியல. ஏன்டா அப்படி இருக்காளோ தெரியல. இவன் மாடுவா மாடுவா மாடுவான்னு பார்த்தா இவன் மாடுற மாதிரியே தெரியலையே. ஆயிஷாமா மட்டும் இட்லியை தூக்கி போடுறா. எவ்வளவு கொழுப்பு இருக்கு அவளுக்கு. வாடட்டும், நம்ம கிட்ட வந்து பேசுவாளா? அப்பட நல்ல மூக்கல குட்டுற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். என்ன தம்பி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன தம்பி, என்னன்னு சொல்லுனே. நீ கேட்டா நான் பதில் சொல்லாம இருப்பேனா? என்னன்னு சொன்னா தானே தெரியும். என்னன்னு சொல்லுனே. என்ன தம்பி, சாப்பிடும்போது கவனிச்சியா? கவனிச்சியானே? இந்த அனிதாமா ஐசமா மட்டும் இட்லியை டும்முன்னு தூக்கி போட்டாளா? அதை நீ பாத்தியா? என்னன்னு சொல்ற? இட்லியை தூக்கி போட்டாளா? ஐயே, அப்படிலாம் இல்ல தெரியுமா? அவ அங்கிட்டாக நகர்த்துனா அது கையில இருந்து கீழே விழுந்துச்சு. அதுக்கு தான் வேற இட்லி குத்தாளா? என்னன்னு சொல்ற? நீ அப்போ ஒழுங்கா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல, அவ தூக்கி போட்டதை நான் பார்த்தேன். ஒழுங்கா சொல்லு. அவளுக்கு ஏண்டுகிட்ட போயிட்டானே கண்ணு மொழிய ரெண்டையும் நோண்டி போடுவேன், நோண்டி. அண்ணே, சாப்பாட்டை யாராவது தூக்கி போடுவாங்களா? என்னன்னே கூட இல்லாம பேசுற. அன்னத்தை தூக்கி யாராவது போடுவாங்களா சொல்லு. அப்படிலாம் கிடையாது தெரியுமா? அவ எடுத்து வச்சா அவ கை தவடி கீழே விழுந்துட்டு அதான் உனக்கு தூக்கி போடுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. என்னன்னு தம்பி சொல்ற? எனக்கு தூக்கி வீசின மாதிரி தான் தெரிஞ்சிச்சு தெரியுமா? அதான் உன்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கறேன். அண்ணே, அதெல்லாம் ஒண்ணு தெரியுமா? அவ அப்படியே கைட்ட தூக்கி அப்படியே அந்த பக்கம் கொடுக்கும்போது அது கீழே விழுந்துட்டு. இட்லி யாராவது தூக்கி போடுவாங்களா? தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு என்ன ஃபுட்பாலா? சும்மா கூடு கட்டுத்தனமா அவகிட்ட போய் கேட்டேன்னு வச்சுக்கோ, சப்புன்னு அடைஞ்சு விடுவா, அடைஞ்சி. அதுவும் சரிதான். அதான் முதல்ல உன்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு வந்தேன். ஒருவேளை என் கண்ணுக்கு தான் எல்லாமே தப்பா தெரியுதுன்னு நினைச்சேன். ஆமாண்ணே, நீ அனிதாமாவை எப்பவுமே தப்பாவே பார்க்கல. அதான் உனக்கு தப்பா தெரியுது. அவ சரியான பாசக்காரி தெரியுமா? பாசமா இருந்தா சரிதான். ஐசம்மாக்கு மட்டும் தூக்கி போட்டாலோன்னு எனக்கு நினைச்சேனா அதான் கோவம் வந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே, நீ போ. சரியில்ல தம்பி. எப்போ எப்படியோ உன்னை சமாளிச்சு அனுப்பியாச்சு. இல்லைன்னா இன்னைக்கு அனிதாமாவை கண்டம் பண்ணிருப்பான். என்னடி ஆச்சரியமா இருக்கு, லீவ் போடுனாலும் போட மாட்டேன், இன்னைக்கு வீட்லயே இருங்க வாரண்ட் வந்திருக்க. ஐயோ மாமி, அதை ஏன் கேக்குறீங்க? தலையெல்லாம் வலிக்குது. இந்த அனிதா பாடா படுத்தி எடுக்கிறா மாமி. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒரு பிரச்சனையை கிளப்புறா. மனசையே சங்கடமா இருக்கு மாமி. இன்னைக்கு நீங்க வேலைக்கு போல கல்யாணத்துக்கு போறீங்கன்னு சொன்ன உடனே எனக்கு வேலைக்கு போற மூடும் இல்லை மாமி. எங்கேயாவது கல்யாணத்துக்கு போயிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோமா மாமி? ஆமா, அவ இன்னைக்கா படுத்துறா? நீ கல்யாணம் கட்டி அவளை உன் வீட்டுக்குள்ள ஏத்தின நாள்ல இருந்து தான் படுத்திட்டு இருக்கா. அடியே, எல்லா பக்கமும் மூத்த பொண்டாடி தான் பாடா படுத்துவாள்வோ. 2ஆம் தரமா வந்தவளை இங்க என்னன்னா இவ பாடா படுத்துறா. எங்கடி போய் சொல்ல, எல்லாம் ஒன்னு ஏறணும் தான் நினைக்க வேண்டியதா இருக்கு. என்ன செய்ய, மத்தளத்துக்கு ஒரு பக்கம் இடிங்கிற மாதிரி உனக்கு 2 பக்கமும் இடி. அவர் எப்ப எந்த பக்கம் நிப்பாருன்னே தெரியல. போங்க மாமி, அவர் என்ன பண்ணுவாரு? அவளும் நல்லா தான் இருக்கணும்னு நினைப்பா. ஆனா என்னவோ தெரியல, அவளுக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மையே வர மாட்டுக்கு. என் மேல பொறாம தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைக்கிறேன். அப்படியே போய் சேர்ந்துருந்தா கூட இந்நேரம் அவளாவது சந்தோஷமா இருந்திருப்பா. இன்னைய வரைக்கும் அவன் நிம்மதியும் போச்சு, என் நிம்மதியும் போச்சு. பசங்க தான் பாவம். அதானே, அந்த மகாராணிய விட்டு கொடுக்க மாட்டியே. ஐயோ மாமி, கேட்கணும்னு நினைச்சேன். உங்க கண்ணாடி எங்க? நீங்க கண்ணாடி போடலனா அச்சு அசல் அனிதா மாமிய மாதிரிதான் இருக்கிய. அது சரி, அமெரிக்காவுக்கு உங்க பொண்ணை பார்க்க போனதுல இருந்து இப்ப சுடிதாருக்கெல்லாம் மாறிட்டீங்க.
அதை எடி கேக்குற? அங்க போனதுல இருந்து அவ தான் என்ன பாடா படுத்தி எடுக்கிறா. ஆமா, நீ சுடிதார் போட்டனா நல்லா இருப்பமா, போடுமா, இங்கேயும் வந்து புடவையை கட்டிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னா. சரி, அவ விருப்பப்படுறாளேன்னு போட்டேன். இப்ப இதுதான் ஈஸியாவும் இருக்கு. ஆமா மாமி, வசதியா இருக்கிறது ட்ரெஸ் தான். சேலையை கட்டிக்கிட்டு பஸ்ல ஏறுறதுக்குள்ளேயும் படாத படணும். எங்கேயாவது பிடிச்சி இழுத்துறது கிழிஞ்சிருமோன்னு இருக்கு. இன்னொன்று சேஃப்டி சுடிதார் தான். சரி, உன்னை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கனே, இருடி, நான் போய் குளிச்சுட்டு புடவையை மாத்திட்டு வரேன். காஃபியை குடிச்சிட்டு கிளம்புவோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் வேற போங்க மாமி. எனக்கு மூடே சரியில்லை, அதனால தான் நேராக இங்கே வந்தேன். சீக்கிரமாக வாங்க, நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்க்குறேன். நாம் அப்படியே வெளியே கிளம்பி போவோம். என்னடி, டிவியில என்ன பார்க்க போற? எதுவும் பார்க்க மாட்டியே. இன்னைக்கு என்ன டிவி பார்க்கறேன்னு கிளம்பிட்ட? ஐயோ மாமி, அது இல்லை. இந்த அனிதால எப்போ பார்த்தாலும் சீரியல் பார்த்துட்டு இருக்காளே, அந்த சீரியல்ல எப்படி இருக்குன்னு பார்க்க தான். வீட்டில் உட்காந்து பார்த்தா அவளுக்கு போட்டியாக பார்க்குற மாதிரி இருக்கும்ல, அதான் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து பார்ப்போம். எனக்கு சீரியல் பார்க்குறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் என்ன தான் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அதில் இருந்து பார்த்து தான் புதுசாக சண்டை போடுறாளோன்னு தோணுது. அடிப்பாவி, என்ன மாமி சிரிக்கிறீங்க? அப்போ நீங்களும் சீரியல் பார்க்குறவங்க தானே? அப்போ அதில் என்னதான் இருக்குன்னு சொல்லுங்க மாமி. என்ன நீங்க போடுற 2 பொண்டாடி சண்டை தான் அங்க சீரியல்லயே இருக்கு. வேற என்னத்த புதுசா இருக்கு? என்ன கொஞ்சம் ஆக்ரோஷமா கரண்டியை வச்சு சண்டை போடுவாங்க, நீங்க 2 பேரும் கரண்டி இல்லாம சண்டை போடுறீங்க. அதுவும் இல்லாம ஒருத்தி எப்படி வீட்டை விட்டு விரட்டலாம், ஒருத்தி எப்படி போட்டு தள்ளலாம்னு பாப்பாங்க. நீங்க கொஞ்சம் கம்மியா பண்றீங்கன்னு நினைக்கிறேன். மாமி சரியான ஆளுதான், நல்லா ஏத்தி விடுறீங்க. அனிதா கிட்ட போய் சொல்லுங்க. ஆமாண்டி, ஏற்கனவே அவ இதெல்லாம் பார்த்துதான் இந்த கத்திட்டு இருக்கா. இதெல்லாம் தேவையா? நான் போய் சொல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு ஏண்டுக்கிட்டு வரையலான்னு என்கிட்டயே வந்து பாரு நிப்பா. இது தேவையாடி? சரி நீ பாரு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க மாமி.